ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஏழைகளுக்கு எடுத்து வாசி. இனிய இதயங்களே, எடுத்து வாசி நிகழ்ச்சியில் நீதி தலைவர்கள் புத்தகத்துக்குண்டான விவிலிய இறை வசனங்களுக்கு செவிமடுத்துக் கொண்டிருக்கின்றோம். முந்தைய பகுதியின் தொடர்ச்சியை இன்று தொடங்குவோம். வாருங்கள் நிகழ்ச்சிகள் செல்வோம். வணக்கம் தந்தை அவர்களே. வணக்கம். இப்போ 4 கருத்துக்களை இந்த இடத்துல பார்க்கலாம். ஒன்று, இந்த பொண்ணு 4 மாசமா வீட்டில் இருக்குது, எப்படா போகும்னு நினைச்சாரோ என்னமோ தெரியல. முதலாவது. ரெண்டாவது பொண்ணுன்னா குடும்பத்தோட புருஷனோட வாழணும், இப்படி சும்மா இருக்குது என்ற ஒரு மன அங்கலாய்ப்பாக கூட இருக்கலாம். மூணாவது, இந்த 4வது வசனத்தில் கணவன் வந்தார் இல்லை, அப்பயே சமாதானம் வந்துருச்சு, மீதி அனுப்பி வைக்க வேண்டியது தான். அதை சந்தோஷமாக அனுப்பி வைப்பேன்னு சொல்கிற ஒரு காரணமாக இருக்கும். ஆனால் மனம் மகிழ்ந்து வரவேற்கிறார். இது முதல் கருத்தாக நான் சொல்கிறேன். இதில் இன்னொரு கருத்து 1-2 வசனத்தில் டென்ஷனு இல்லைங்களா? 1-2 வசனத்தில் டென்ஷன், விபச்சாரம் செய்து பிரிந்து அல்லது கோபித்து கொண்டு பிரிந்து தன் தந்தையிட்டு போய்விட்டான். இந்த டென்ஷன் 2 வகையில். இந்த 3ஆம் வசனத்தில் சமாதான தூது, 4ஆம் வசனத்தில் ப்ராப்ளம் சால்வ்டு. சின்ன சின்ன கருத்துக்களை பார்ப்போம். ஒன்று சமாதானத்திற்கான தூதுவர்களாக மூருமே செயல்பட்டு பிரச்சனை தீர்க்கிறாங்க. ரொம்ப முக்கியம். அன்று மழை பெய்தது, நீங்கள் கிழக்கு பக்கமாய் ஓடினீர்கள், நானும் கிழக்கு பக்கமாய் ஓடி வந்தேன், உங்களை பிடித்தேன், மலை சாரலிலே ஒதுங்கி நின்றோம். இன்று நீங்கள் கிழக்கில் ஓடுகிறீர்கள், நான் மேற்கில் ஓடுகிறேன், சந்திப்பதற்கு வாய்ப்பே இல்லையே என்று சொல்லி அழகாக அந்த கவிதை நிறைவு செய்கிறார். கீழே பல ஆண்டுகளுக்கு முன்பாக படித்த ஒரு அழகான கவிதை. இப்போ சமாதானம் செய்கிறவங்க 2 பேருமே ஒரு திசையை நோக்கி பயணிக்கணும். அந்த கருத்து ரொம்ப அழகான கருத்து. கவிஞருடைய கருத்து ரொம்ப அழகான கருத்து. சமாதானம் தேடி போனோம்னாக்க ஒரு திசை நோக்கி நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதே கருத்தை கனவுன்னு நினச்சி ஒருவருமா இணைந்து பார்க்கும்போது தான் சமாதானம் அங்கே வரும். நீங்கள் உங்கள் பிடிச்ச மசலுக்கு 3 கால் தான் நின்று, நான் பிடிச்ச மசலுக்கு 2.5 கால் தான் நான் நின்னனாக்க அங்கே எங்கே சமாதானம் வரும்? அது வரவே வராது. ஆக ஒருமித்த கருத்து எங்கே இருக்குதோ அங்கே சமாதானம் வரும். சமாதானத்தை விரும்பணும் ஃபஸ்ட்டு, முதல்ல சமாதானத்துக்கு வழி தேடணும் 2வது, சமாதானத்தை நிலைநாட்டணும் 3வது. இந்த அழகான இந்த லேவியனுடைய மனப்பக்குவம், மன விருப்பம், மன உறுதி இந்த காட்சி சுட்டி காட்டுது. 2வது கருத்து பாருங்கள், மாமனார் பாருங்கள், ரொம்ப நல்ல மாமனார். பைபிளில் மாமனார் மாமியாரை பற்றியெல்லாம் கொஞ்சம் தான் அதிகமாக பேசுகிறாங்க. தோபித்து புத்தகத்தில் அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. அப்புறமேட்டு ரூத்து புத்தகத்தில் மருமகள் மாமியாரை பற்றி, உறவுகள் நிலையை பற்றி சொல்லியிருக்கிறது. இன்னும் 1 சில இடத்துல சொல்லப்பட்டிருக்கு, அதிகமாக பேசப்படவில்லை. இங்கே அடையாளம் தெரியாத, முகம் தெரியாத, பெயருள்ள ஒரு மாமனார் நமக்கு ஒரு மாடலாக நிற்கிறார். வந்திருக்கிறது மருமவன். என்ன பண்ணானோ ஏது பண்ணானோ பிள்ளை கோச்சிட்டு வந்துச்சே என்று மூஞ்ச காமிக்காமல் முகமுன் கூறுகிறார், விருந்து வைக்கிறார், மகிழ்படுத்துகிறார். அந்த விருந்தாடல் என்பது மிக அழகான ஒரு அண்மை தொன்மை கிழக்கு நாடுகளில் அல்லது மத்திய தரக்கு நாடுகளில் இருக்கிற அழகான பண்பாடு. தமிழ் கலாச்சாரத்திலும் விருந்தாடல் என்பது, விருந்தோம்பல் என்பது மிக அழகான ஒரு பண்பு. அது உறவை வளர்க்கும், உறவை உறுதிப்படுத்தும், உறவினுடைய மேம்பாட்டுக்கு இட்டு செல்லும். அது துக்கமோ சந்தோஷமோ நம்ம ஊரில் விருந்தில் தான் முடிப்பாங்க இல்லைங்களா? அதே ஒரு அழகான ஒரு பண்பாடு. இப்போ வீட்டுக்கு வந்திருக்கிறவரை விருந்தோம்புகிறாங்க. விருந்தோம்பி நல்லா அதில் ஒரு கடைசி வசனம், 4ஆம் வசனத்துடைய கடைசி வார்த்தை வாசிங்களேன். ஹாஸ்பிட்டாலிட்டி பற்றி ஒரு வார்த்தை சொல்லிடுவோம். மாமனார் அவரை வற்புறுத்தவே அவர் அவருடன் 3 நாள்கள் தங்கினார். 4ஆம் நாள் அவர்கள் அதிகாலையில் எழுந்தனர். அவர் புறப்படுகையில் பெண்ணின் தந்தை தம் மருமகனிடம், சிறிது உணவருந்தி திடம் கொண்ட பின் போகலாம் என்றார். அவர்கள் இருவரும் ஒன்றாக அங்கே அமர்ந்து உண்டு குடித்தனர். பெண்ணின் தந்தை அவரிடம், உம் இதயம் மகிழுமாறு இரவும் இங்கே தங்கும் என்றார். உன் இதயம் மகிழுமாறு. விருந்தோம்பலின் அடிப்படை பண்பே யாருக்கு நாம் விருந்து உபசரிக்கணும், அவருடைய இதயம் மகிழுமாறு நாம் பார்த்துக்கணும். முக்கியமாக அவங்களுக்கு என்ன தேவையோ, நம்மகிட்ட என்ன இருக்குதோ கொடுத்து தொந்தரவு பண்ணாமல் அவங்களுக்கு என்ன தேவையோ அது அத்தனை நிவர்த்தி செய்வது தான் விருந்தோம்பலுடைய உயர்ந்த பண்பு. உன் இதயம் மகிழுமாறு.
ரொம்ப அழகானது. வந்து நான் ஏற்கனவே சொன்னேன்னு தெரில, வந்து ரோமில் படிச்சுட்டு இருக்கும்போது ஒரு கான்வெண்ட்டுக்கு போனோம். அந்த சிஸ்டர் வந்து நாங்கள் வந்து இந்தியாவிலேருந்து வந்திருக்கிறோம், 3ஆம் உலக நாடுகள், அவங்க வந்து முதல் உலக நாட்டில் இருக்கிறவங்க. ஆனால் அவ்வளோ அழகாக அருமையாக வந்து உபசரித்தாங்க. வாசப்படிக்கு வரைக்கும் வந்து என்னையும் அந்த அகஸ்டின் மதம் வந்து டல்லஸ் வரையும் கூட்டிகிட்டு போனாங்க, உட்கார வச்சாங்க. அழகான ஒரு இட்டாலியன் காஃபி போட்டு கொடுத்தாங்க, ஒரு நல்ல கேக்கு, நல்ல அருமையான கேக்கு, அப்புறம் கொஞ்சம் பிஸ்கட்ஸு. உட்காந்து நாங்கள் போகிற வரைக்கும் வாயார சிரித்து பேசி நாங்கள் கவனிச்சிக்கிட்டாங்க. நான் சொன்னேன், எங்கள் ஊரில் கூட வந்து விருந்தோம்பல் வந்து ரொம்ப நல்லா இருக்குமா, ஆனால் நீங்கள் வந்து இவ்வளோ சிரத்தை எடுத்து தயாரித்து டைம் ஸ்பேர் பண்ணி இவ்வளோ அன்பாக பார்த்துக்கிட்டீங்க, நல்லா இருக்கிறீங்க, ரொம்ப நன்றிமா அப்படின்னு. அப்போ அவங்க சொன்னாங்க, ரொம்ப அழகான ஒரு பதில் சொன்னாங்க. நாங்கள் வந்து போலந்துலேருந்து வரோம், எங்கள் போலந்து நாட்டில் வந்து ஒரு பழமொழி ஒன்று இருக்குது அப்படின்னாங்க. என்னம்மா அப்படின்னு சொல்லி கேட்டேன். அதுக்கு அந்த அம்மா சொல்கிறாங்க, ஒருவருடைய இதயத்துக்கு போகிற வழி எங்கே இருக்குன்னா இங்கே இருக்குன்னாங்க. அவருடைய இதயத்தில் இடம் பிடிக்கணும்னா அதுக்கு வழி வந்து வாயில் இருக்குது. இதைத்தான் எங்கள் வீட்டு பெண்களுக்கு சொல்லிக் கொடுக்குறோம். கணவனுடைய இதயத்தில் வந்து இடம் பிடிக்கணும் அப்படின்னாக்க அதுக்கு வழி வந்து வாயில் இருக்குது. நல்ல சாப்பாடு, நல்ல மன மகிழ்ந்திருக்கும்படியான விருந்தாடல், உறவு பரிமாற்றம், இதுதான் வந்து ரொம்ப அழகான அது வந்து விருந்தோம்பலுடைய உச்சக்கட்ட ஒரு உன்னதமான ஒரு தன்மை வந்து அந்த இதயம் மகிழுமாறு கவனிச்சுக்கிறது. அதான் ஒரு விருந்தோம்பல். இன்றைக்கி வந்து நிறையா சமயத்தில் நம்ம காசு இருக்குது, நேரம் இல்லை. நேரம் இருந்தால் காசு இல்லை, ரெண்டும் இருந்தால் நல்ல மனசு இல்லை. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். விருந்தோம்பலில் அடிப்படை கருத்து, நம்மை தேடி வருகிறவர்களை, நம்மை அண்டி வருகிறவர்களை, நமது உறவு பாராட்டி வருகிறவர்களை உடலும் உள்ளமும் குளிரும்படி அவருடைய பார்த்து கொள்ள வேண்டிய நம்முடைய கடமை. அது வந்து பல்வேறு உறவு நிலைகளுக்கும் உறவு மேம்பாட்டுக்கும் நம்ம இட்டு சொல்லும் என்பதை இந்த மாமனாருடைய கதாபாத்திரம் மிக அழகாக சுட்டி காட்டுகிறது. இவர் தன் மருமகனுக்கு அவ்வளோ விருந்து பாராட்டு எதற்காக? நான் உன்னை பார்த்துக்கிற மாதிரி நீ என் பொண்ணை பார்த்துக்கப்பா. அதுதானே வந்து ஒரு அழகான செய்தி கொடுக்குறார். அது ரொம்ப முக்கியம். ஒரு நல்ல மருமகன், நல்ல மாமனார் ஒரு மகளை இழுத்து செல்லக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கி கொடுக்கிறார். இப்போ இது வந்து மேலோட்டமான ஒரு செய்தி, ஃபர்ஸ்ட் லெவல் கரண்ட்டு. அண்டர் கரண்ட்டில் போகிற செய்தி என்னன்னாக்க, பின்னாளில் வருகிற ஒரு எதிர்ப்பினுடைய ஒரு இன்டிஃபரன்ஸ், பாராமுகத்தோடும் எதிர்ப்போடும் அல்லது வந்து ஒரு கொலைவெறியோடு விருந்தினர்களை தாக்குகிற ஒரு உணர்வின் கட்டம் வர இருக்குது. அதுக்கு வந்து ஒரு ஆப்போசிட் கல்ச்சர், பைப்போலார் ஐடியாவை ஃபர்ஸ்ட்ல முன்னாடி போடுறாங்க. இங்கே பார்ப்ப, இங்கே எவ்வளோ பாசம், எவ்வளோ நேசம், அங்கே போய் பாரு, பிரச்சனை வருது புரிஞ்சுக்குவேன். அப்போ அங்கே நினச்சி பார்ப்பாங்க. அதை வந்து அழகாக வந்து ஆசிரியர் அழகாக கையாண்டு அந்த ஒரு காட்சியை நம்ம கண் முன்பாக வைக்கிறார். இப்போ வந்து 7 வாசிங்க. அவர் போவதற்கு எழுந்தார். அவர் மாமனார் அவரை வற்புறுத்தவே அவர் அங்கேயே தங்கி இரவை கழித்தார். 8. அவர் 5ஆம் நாள் புறப்படுவதற்காக அதிகாலையில் எழுந்தார். அப்பொழுது பெண்ணின் தந்தை, இதய மகிழுமாறு பொழுது சாயும் வரை இங்கே தங்கும் என்றார். இருவரும் உண்டனர். 9. அவரும் அவர் மறுமனைவியும் அவருடைய வேலையாள்களும் புறப்பட தயாராயினர். பெண்ணின் தந்தையான அவர் மாமனார் அவரிடம், இதோ நாள் முடிந்து மாலையாகிவிட்டது, நாள் முடிவடைந்து விட்டது, இரவு இங்கே தங்கி இதயத்தை மகிழ்வியும், நாளை அதிகாலையில் எழுந்து உங்கள் வீட்டுக்கு பயணமாகலாம் என்றார். தந்தையினுடைய எக்ஸசிவ் ஹாஸ்பிட்டாலிட்டி நம்ம அழகாக பார்க்குறோம். 1 நாள், 2 நாள், 3 நாள், 4 நாள், 5ஆம் நாள், 5ஆம் நாளும் வந்து நாள் முழுக்க நல்ல உணவு, நல்ல உணவு பதார்த்தங்கள், நல்ல வந்து மதுபானங்கள் உண்டு மகிழ்ந்திருக்கிறாங்க. அதுக்கு மேலே இருக்க அந்த லேவியருக்கு மனம் இல்லை, வீட்டுக்கு போகணும், மனைவி கூட்டிகிட்டு போகணும் என்று சொல்லிக்கிறாரு. மாலை நேரமாகிவிட்டது, புறப்படலாம் அப்படின்னாங்க. அந்த 10ஆம் வசனத்தை அழகாக சொல்லுது, அம்மனிதர் இரவு தங்க விரும்பவில்லை. இரவு அங்கே தங்க விரும்பல, எப்படியே வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு ஒரு அவசரத்தில் அவர் இருக்கிறார். அவர் பதறாரு, இவர் வந்து விருந்தோம்பலுக்கு தயாராகிறாரு. இந்த 2 காட்சி இந்த அழகாக வந்து ஆசிரியர் படம் பிடிச்சு காட்டுறார். இப்போ அவங்க கிளம்பி போகிறாங்க. 10ஆம் வசனத்தில் நம்ம வந்து பல காட்சிகளை பார்க்குறோம். இப்போ வந்து மாமனார் மருமகனை பற்றி விளாவரியாக பேசின பகுதி அந்த பெண்ணை பற்றி எதுவுமே பேசலை. இந்த 9 வசனங்களில் எதுவுமே பேசலையே. அவள் கணவனை விட்டு பிரிந்து போனால் முதல் காரியம் 1-2 வசனத்தில். அப்புறம் 4ஆம் வசனத்தில் வந்து வரவேற்றால் தன் தந்தையின் இல்லத்திலே அவரை கூட்டிக் கொண்டு சேர்த்தார், அதெல்லாம் இருக்குது. ஆனால் அந்த பெண்ணை பற்றி ஒரு செய்தியும் வந்து ஆசிரியர் எதுவுமே சொல்லலையே என்கின்ற ஒரு கேள்விக்கு ஒரு சில செய்திகளை நம்ம பகிர்ந்து கொள்ளலாம். ஒன்று வந்து
இந்த விருந்தோம்பல் ஆரம்பமாகின்ற பொழுது விருந்தோம்பலம் மகிழ்ச்சியாக இருக்குது. ஆனால் நாள்பட போகும்போது இன்னைக்கு நைட்டு நாளைக்குன்னு சொல்லும்போது கொஞ்சம் காமிக்கலாம் மாறுது. என்னடா இந்த பெரியவர் வந்து இருங்கிறார், பையன் போகணுங்கிறான், ரெண்டுக்கு நடுவில் நம்ம மடின்னு தடுமாறுறோம். அப்போ வந்து அழகான ஒரு சின்ன ஒரு காமெடி அவர் உருவாக்குறார். ஆசிரியர் வந்து காமெடி எதுக்காகனாக்க சில சமயத்தில் ரொம்ப காரசாரமாக குழுவில் விவாதம் நடக்கும். அப்போ யாராவது ஜோக் அடிப்பாங்க, அந்த பிரச்சனை அப்புறம் டென்ஷன் அப்படி குறையும், அப்புறம் மறுபடியும் அழகாக ஆரம்பிப்பாங்க. அது மாதிரி அடுத்து வருகிற ஒரு டென்ஷனான பகுதியை ஆசிரியர் வந்து அழகாக வந்து கொஞ்சம் ஒரு உணர்வுபூர்வமான ஒரு நையாண்டியில் ஒரு காமிக்கில் நம்மளை சாஃப்ட் பண்ணுறாரு. அது படிக்கிறவரும் வந்து அந்த தீரத்தை உணராமல் அப்படியே உள்ள கூலாக போகிற மாதிரி அதில் வந்து அதில் தான் வந்து இரவு தங்கும் என்கிறார்கள். 3 காரணங்கள், 3 செய்திகள் அங்கே இருக்குது. இங்கே தங்கியிரு, தாமதித்திரு, அப்புறமேட்டு வந்து 3வது வந்து இரவை செலவிடு. இந்த 3 காரணங்கள் சொல்கிறாரு. இதே வார்த்தையை 11ஆம் வசனத்தில், 13ஆம் வசனத்தில், 15ஆம் வசனத்தில், 20ஆம் வசனத்தில் பார்ப்போம். 11 வாசிப்போமே, 19, 11. அவர்கள் எபூசை நெருங்கிய பொழுது அந்தி மாலை ஆகிவிட்டது. வேலையால் தம் தலைவரிடம், நாம் எபூசுக்கு சென்று அங்கே இரவை கழிப்போம். அங்கே மாமனார் வந்து இரவை கழிங்கிறாரு, இங்கே வந்து கழிப்பு. அடுத்தது 13ஆம் வசனம் வாசிப்போமே. அவர் தம் வேலையாளிடம், கிபையா அல்லது ராமாவுக்கு சென்று அவற்றுள் ஏதாவது ஓரிடத்தில் இரவை கழிப்போம் என்றார். 15ஆம் வசனம். அவர்கள் கிபையாவில் இரவை கழிக்க அங்கே சென்றனர். ஆனால் இரவை கழித்த தன் வீட்டுக்குள் வருமாறு அவர்களை ஒருவரும் அழைக்கவில்லை. 20. அப்பொழுது முதியவர், உனக்கு நலம் உண்டாகுக, உன் தேவைகள் அனைத்தையும் நான் கவனித்துக் கொள்கிறேன், இரவில் சதுக்கத்தில் மட்டும் தூங்காதே என்றார். அப்போ என் இடத்துல வந்து தங்கு அப்படிங்கிறார். அப்போ வந்து இரவை தங்குன்னு மாமனார் சொல்கிறது. இங்கே எவனும் கண்டுக்காமல் இன்டிஃபரண்ட்டாக அப்படியே வந்து வந்து என்ன சொல்கிறது, இன்டிஃபரண்ட்டாக அல்லது வந்து எந்த ஒரு அக்கறையும் காட்டாமல் ஒதுங்கி போகிற மனிதர்களை பிற்பகுதி சுட்டி காட்டுகிறது. இதுக்கு ஒரு கான்ட்ராஸ்ட் ஆசிரியர் வைக்கிறார். இப்போ அடுத்த நாள் காலையில் அதிகாலையில் எழுந்து இந்த கழுதையினுடைய சேனத்தை பூட்டி கிளம்ப ஆசைப்படுறாரு. நைட்டு தங்குன்னு வந்து மாமனார் சொல்கிறாரு. ஆனால் முறையாக மருமகன் கொஞ்சம் ஃபேமாக நோ அப்படின்னு சொல்கிறான். அது வரைக்கும் வந்து எல்லாம் எஸ்ன்னு சொன்ன பையன் வந்து நோன்னு சொல்லிட்டு கிளம்புறான். ஆனால் சாயங்காலம் அதுதான் வந்து ஆசிரியர் அழகாக சொல்லுகிற அழகான செய்தி. வந்து மாமனாருடைய வார்த்தையை தட்டிட்டு மீறிட்டு சாயங்கால நேரத்தில் கிளம்புற. அப்படி 4, 6, 8 வசனங்களை வாசிப்போமே. பெண்ணின் தந்தையான அவர் மாமனார் அவரை வற்புறுத்தவே அவர் அவருடன் 3 நாள்கள் தங்கினார். 6ஆம் வசனம். அவர்கள் இருவரும் ஒன்றாக அங்கே அமர்ந்து உண்டு குடித்தனர். பெண்ணின் தந்தை அவரிடம், உம் இதயம் மகிழுமாறு இரவும் இங்கே தங்கும் என்றார். 8ஆம் வசனம். அவர் 5ஆம் நாள் புறப்படுவதற்காக அதிகாலையில் எழுந்தார். அப்பொழுது பெண்ணின் தந்தை, உம் இதயம் மகிழுமாறு பொழுது சாயம் வரை இங்கே தங்கும் என்றார். 2 விஷயம் ரொம்ப அழகாக சொல்கிறது. நான் வந்து ஒரு ஏற்கனவே சொல்லிட்டேன். நம்ம இன்னொரு அந்த அடிக்கோடிட்டு சொல்ல ஆசைப்படுறேன். 4ஆம் வசனம், 6ஆம் வசனம், 8ஆம் வசனம், இந்த 3 இடத்துலையுமே இந்த விருந்தோம்பலின் தன்மை அழகாய் விவரிக்கப்படுகிறது. உன் இதயம் மகிழுமாறு இங்கேயே தங்கி இருந்து உண்டு குடித்து இலைப்பாரி பிறகு செல் என்கிற ஒரு காட்சி வருகிறது. இந்த இடத்துல வந்து 2 சின்ன கருத்துக்களை நான் சொல்ல ஆசைப்படுறேன். ஒன்று வந்து இதயம் மகிழுமாறு, அதை நம்ம ஏற்கனவே சொன்னோம். 2வது வந்து மாமனார் வந்து மருமகன் வந்த உறவை கொண்டாடுறார். இ செலிப்ரேட்ஸ் ரிலேஷன்ஷிப். எவ்ரி ஃபெஸ்டிவிட்டி, எந்த ஒரு கொண்டாட்டமும் எந்த ஒரு பண்டிகையும் உறவை கொண்டாடுவதாக இருக்கணும். உணவையும் குடியையும் கூத்தையும் கொண்டாடுவதாக அல்ல, மாறாக உறவை கொண்டாடுகிற நிகழ்வாக அமையணும். அதான் இந்த பகுதி அழகாக சுட்டி காட்டுது. 4 மாதங்களாக தன் இல்லத்திலேயே தங்கியிருக்கிற தன் மகளை பார்த்து மனம் வருந்திய தந்தை மருமகன் வந்த பொழுது அவருடைய வரவை கொண்டாடுகிறார், அவருடைய உறவை கொண்டாடுகிறார். இந்த உறவை கொண்டாடணும்னு சொல்லக்குள்ள தான் வந்து எனக்கு ரொம்ப நல்ல ஞாபகத்து வருது. சில சமயத்தில் நம்முடைய செயல்பாடுகள், நம்முடைய ஈவன் பாடி லாங்குவேஜ் கூட, அதான் வள்ளுவர் அழகாக சொல்லுவார், மோப்ப குழையும் அனிச்ச முகம் தெரிந்து நோக்க குழையும் விருந்துன்னு சொல்லுவார். அனிச்சமலராவது மூந்து பார்த்தா தான் வாடி போவோம், நீங்கள் முகம் கொஞ்சம் மாறி பார்த்தீங்கன்னா கூட விருந்தினர்கள் மனசு சோர்ந்து போயிடுவாங்கன்னு சொல்கிறார். ரொம்ப அழகாக சொல்லுவார். அந்த விருந்தோம்பல் வந்து அவ்வளோ மென்மையானது, அவ்வளோ உயர்வானது, அவ்வளோ புனிதமானது. அந்த வந்து ரொம்ப இதயம் மகிழுமாறு வச்சு பார்த்துக்கணும். இதில் வந்து நான் சொல்ல வேண்டிய ஒரே ஒரு கருத்து என்னன்னாக்க, ஒவ்வொரு விருந்தாடலும் உறவின் கொண்டாட்டம்.
உறவின் கொண்டாட்டம், உறவை பகிர்கிறோம், உறவை கொண்டாடுகிறோம். நிறைய சமயத்தில் நம்முடைய வாழ்க்கையில் வந்து 2 காரியங்களை நம்ம மறந்துடுறோம்னு சொல்லி மற்றவர்கள் நம்மை சாடுகிறார்கள். மேலை நாட்டினர், அமெரிக்கர்கள் அல்லது ஐரோப்பியர்கள் வந்து சாடுகிறது என்னென்னா, இந்தியர்கள் கடின உழைப்பு, நிறைவான தியாகம், ரொம்ப அர்ப்பணிப்பு, ஆனால் வாழ்க்கையை மகிழ்ச்சியாக கொண்டாட மாட்டேங்கிறாங்க. வந்து 60 வயசு வரைக்கும் சேர்த்து வைப்போம் நல்லா பின்னாடி நல்லா இருப்போம். அது 58 வயசுல சுகர் வந்துடும் இல்லைங்களா? வாங்கின பென்ஷன்ல வந்து சந்தோஷம் சாப்பிட கூட முடியாது. வந்து ஒரு ஆங்கில எழுத்தாளர் சொல்கிறார், மகிழ்ச்சி என்பது இறுதி படிக்கட்டில் அல்ல, ஒவ்வொரு படிக்கட்டிலும் இருக்கிறது. The joy is not at the end, அந்த வே என்று சொல்வார். ஒவ்வொரு நாளையும் கொண்டாடி ஒவ்வொரு நாளும் மகிழ்ந்திருக்க நம்ம அழைக்கப்படுகிறோம். இதுதான் இந்த அழகான இந்த மாமனார் மருமகனுடைய உறவினுடைய செயல்பாடு. இப்போ வந்து நான் மேலை நாட்டுக்கு இப்போ படிக்க போனபோது நான் கண்ட ஒரு நிதர்சனமான ஒரு உண்மையை பகிர்ந்து கொள்கிறேன். அது இந்த இடத்துல சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். இப்போ இத்தாலியர்கள் வந்து ஒவ்வொன்றையும் கொண்டாடுவாங்க. இப்போ உதாரணத்துக்கு ஸ்கூலுக்கு போகிறேன் அப்படின்னாக்க போன் ஸ்துதி அப்படிம்பாங்க, நல்லா படிப்பா அப்படிம்பாங்க. நான் சினிமா போகிறேன்னாக்க போன் விசியோனே, நல்லா பார்த்துட்டு வாப்பா அப்படிம்பாங்க. நான் கடைக்கு போகிறோம்னாக்க போன் ஸ்பெஷோ, நல்லா ஷாப்பிங் பண்ணிட்டு வா அப்படிம்பாங்க. ஒவ்வொன்றுக்கும் ஒரு வாழ்த்து சொல்லுவாங்க. எனக்கு வந்து அவங்க போன பிற்பாடு நம்ம ஊரில் குட் மார்னிங், குட் ஈவினிங், குட் நைட் அது மாதிரி தான் சொல்லுவோம். தோஸ்திரம், வணக்கம் அப்படிம்போம், இல்லை ப்ரைஸ் விளாடுவோம். இவங்க ஒவ்வொன்றுக்கும் வாழ்த்து சொன்னோடனே ஏன்டா இப்படி எக்ஸாஜரேட் பண்ணுறானுங்க அப்படின்னு சொல்லி மனசுக்கு ஒரு எரிச்சல் வந்துச்சு. ஒரு எரிச்சல், ஒரு எக்ஸாஜரேட் பண்ணுறாங்களே என்ற ஒரு அங்கலாய்ப்பு வந்துச்சு. இப்போ கிளாஸில் ஒரு 2 ஹவர் முடிஞ்சோடனே பிரேக் கிடைக்கும். ஒரு காஃபி வெளியே குடிக்கலாம் அப்படின்னாக்க அவன் சொல்லுவான் வந்து போன் கஃபே அப்படிமா. சொன்னோம்னா வம்படாப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாமே வந்துடுறது. போன் கவே போய் நல்லா கூடி அப்படின்னா. நான் ஒரு நாள் கேட்டேன், மார்க்கூஸ் அப்படின்னு ஒரு ஃப்ரெண்டு தான், அவன் பார்த்து கேட்டேன், என்னடா அது வந்து எதை பார்த்தாலும் போன் விஷ் பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க, கிறிஸ்மஸ்க்கு, ஈஸ்டருக்கு, பர்த்டேக்கு, வெட்டிங் டேக்கு விஷ் பண்ணால் போதும்ல, ஒவ்வொன்றுக்கும் விஷ் பண்ண மறந்தப்பட பாத்ரூம் போகிறனா கூட அது கூட வாழ்த்து சொல்லுவீங்களா அப்படின்னு கொஞ்சம் கிண்டலாக சொன்னேன். அப்போ அவன் வந்து ரொம்ப அழகாக வார்த்தை சொன்னார். அவர் ரொம்ப நல்ல மனுஷன், ரொம்ப அழகாக சொன்னார். இத்தாலியர்கள் வாழ்வதற்கென்று பிறந்தவர்கள், ஒவ்வொன்றையும் கொண்டாடி மகிழ்ன்னு ஆசைப்படுறவங்க. உதாரணத்துக்கு ஒரு காஃபி குடிக்க போகிற ஒரு 30 இல்லை 35 சென்டேசிமோ, அதாவது ஒரு 30 ரூபா 35 ரூபா ஒரு காஃபி குடிக்கிற அவங்க போன் கஃபேன்னு என்ன அர்த்தம்? அந்த காஃபி மிஷின் அந்த சில்லறை காசை போட்ட முன்னே டொர்ன்னு ஊற்றும். அதுலேருந்து வெரைட்டியான காஃபி, ஒரு 8 வகை காஃபி இருக்கும். அதில் எதுனாலும் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். கப்புச்சினோலேருந்து எஸ்ப்ரெஸோலேருந்து வரிசை எதுனாலும் சூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கே ஒரு சந்தோஷம். அது சூஸ் பண்ண காஃபியை டொர்ன்னு ஊற்றின உடனே கரெக்டாக ஒரு குச்சி வந்து விழுவோம், ஒரு சக்கரை பாக்கெட் வந்து விழுவோம். நல்லா கலக்கி நல்லா பேசி சிரிக்கிற கூட்டத்தோடு போய் நின்று சிப்பை சிப்பாக குடிச்சிட்டு சிரிச்சிட்டு மகிழ்ச்சியாக அந்த காஃபியை அருந்துட்டு ஒரு ஓரத்தில் போட்டுன்னா அடுத்த 2 மணி நேரம் கிளாஸில் வந்து கும்முன்னு உட்காரலாம். இல்லைன்னா வந்தவனுக்கு வந்தான், போனவனுக்கு போனான்ற கணக்காக போவேன், அப்படியே வருவேன், வந்து தூங்கி வழிவேன். போன் கஃபே அப்படின்னாக்க ஹாவ் அ நைஸ் பிரேக் அல்லது ஹாவ் அ நைஸ் காஃபி அப்படின்னா யூ செலிப்ரேட் எவ்ரி ஸ்மால் ஆக்ட் அப்படின்னு சொல்லி ஒரு விளக்கம் சொன்னார். ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த இடத்துல வந்து உறவை கொண்டாடுறாரு, அந்த நேரத்தை கொண்டாடுறாரு. அதுதான் உண்மையான விருந்தோம்பலுடைய அழகான பண்பாடாக இருக்குது. நிறைய சமயத்தில் நம்ம கொண்டாடுறதே இல்லை. எவ்ரிதிங் வி டேக் ஃபார் கிராண்டட். அது ஏதோச்சே நடக்குது. அவசரமாக சாப்பிட்டு, அவசரமாக ஸ்கூலுக்கு போய், அவசரமாக வேலைக்கு போய், அவசரமாக பைக்கை ஓட்டி, எல்லாமே அவசரத்தில் எப்பப்போ வாழ போகிறோம்? அதுதான் இந்த பகுதி ரொம்ப அழகாக சொல்லுது. இன்னைக்கு சாப்பிடு, நாளைக்கு சாப்பிடு, நாளைக்கு சாப்பிடு, அப்படி இன்றைக்கும் சாப்பிட்டுட்டு போப்பா. அப்போ உறவை கொண்டாடுகிற விருந்தோம்பலில் இருக்கிற ஆனந்தம், மகிழ்ச்சி மிக அலாதியானது. சொல்றப்பவே நாம் எவ்வளவு மிஸ் பண்ணிட்டோம்னு ஒரு ஃபீல் வருது சாமி. சும்மா வீட்டில் இருக்கிற வச்சுக்கோங்களேன், ஒரு காஃபி இருக்கிறப்ப கூட காஃபியில் கூட ஒரு வாய்க்கும் ஒரு ஸ்மைல் அழகா இருக்கும் இல்லைங்களா? நல்லா இருக்கும். நிறைய பேர் நாம நிறைய மிஸ் பண்ணிட்டு தான் இருப்போம் இல்லையா? அதான் அந்த இந்த விவிலியம் வந்து ரொம்ப அழகாக சொல்லுது. விவிலிய கலாச்சாரமே வந்து மகிழ்ந்து அக்களித்து ஆர்ப்பரித்து கலிகூறு, அக்களித்து ஆர்ப்பரித்து கலிகூறு, எல்லாமே மகிழ்ச்சியின் வார்த்தை. கடன்னு பேசுவாங்க. அந்த விவிலியம் வந்து மகிழ்ச்சியினுடைய கலாச்சாரத்தை அழகாய் பரப்பி சொல்லுகிற அழகான விஷயம். இந்த இடத்துல வந்து இதயம் மகிழுமாறு இங்கேயே தங்கியிரு, உண்டு குடித்து மகிழ்ந்துரு, ரொம்ப அழகாக சொல்கிறாங்க. ரொம்ப அழகாக சொல்கிறாங்க. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ வந்து 9ஆம் வசனத்துல அந்த ஒரு சின்ன பகுதியில் சின்ன ஒரு வார்த்தை சொல்லிடுறோம். 9ஆம் வசனத்தை மட்டும் வாசிப்போம். அவரும் அவர் மறுமனைவியும் அவருடைய வேலையாலும் புறப்பட தயாரினர். பெண்ணின் தந்தையான மாமனாரிடம் இதோ நாள் முடிந்து மாலையாகிவிட்டது. நாள் முடிந்து மாலையாகிவிட்டது. அதுக்கு எபிரேய மொழியில் வந்து ரஃபா ஹையோம் லா ஹரோவ் என்று வார்த்தை சொல்கிறார்கள். அதனாக்க வந்து ஆல்மோஸ்ட் இட் இஸ் ஈவினிங், ஆல்மோஸ்ட் ஈவினிங், மாலை நேரம் வந்து விட்டார். தமிழ்லேயே அழகாக மொழிபெயர்ப்பு செஞ்சுருக்கிறாங்க. ரொம்ப அழகான மொழிபெயர்ப்பு. த டே இஸ் ஃபார் ஸ்பெண்ட். இதே மாதிரி தான் வந்து எம்மாவுஸ் பாதையில் சொல்லுவாங்க, நாள் முடிந்து விட்டது, பொழுது சாய்ந்து விட்டது, எங்களோடு தங்கும் இல்லைங்களா?
அது அந்த ரொம்ப அதே வார்த்தை தான் இந்த இடத்துல பயன்படுத்துகிறாங்க. இப்போ வந்து இந்த இரவு ஆகிவிட்டது, மாலை நேரம் ஆகிவிட்டது, தங்குங்க அப்படின்னு மாமனார் சொல்கிறாரு. அவர் தட்டி கழிக்கிறார். அது சரியா தவறா என்கின்ற விடையை தொடர்ந்து வருகிற காட்சிகளில் ஆசிரியர் நமக்கு காண அழைப்பு விடுக்கிறார். அதான் வந்து ஒரு அழகான ஒரு செய்தி. அதே மாதிரி இந்த இடத்தில் வருகிற இந்த மாமனார் பல செய்திகளை சொன்னேன். விருந்தோம்பலை சொன்னேன், உறவனுடைய முக்காடு சொன்னேன், உறவை கொண்டாடுவது சொன்னேன். அதேமாதிரி வந்து ஒவ்வொரு காரியத்தை அனுபவத்தை செய்யக்கூடிய காரியங்களை சொன்னேன். இந்த மாமனார் வந்து இந்த இடத்துல முகம் தெரியாதவராக, பெயர் இல்லாதவராக, முகவரி இல்லாதவராக இதுக்கப்புறம் இந்த கேரக்டர் வரமாட்டார். ஆனால் இந்த 103 வசனத்தில் மனசுக்குள்ள நிழலாடுகிற ஒரு நல்ல கதாபாத்திரம் இந்த மாமனார். அருமையான கதாபாத்திரம். விருந்தோம்பலும் அன்பும் பாசமும் நேசத்தையும் காட்டுகிற இந்த மாமனார் இனி வரப்போவது கிடையாது. ஆனால் அந்த சின்ன கேரக்டர் அந்த ஆசிரியர் எவ்வளோ அழகாக செதுக்கி வச்சு நம்ம மனசில் இடம் பிடிக்க வைக்கிறார். அதான் அதனுடைய அந்த காட்சியினுடைய அழகான செய்தி. இதுக்கப்புறம் வந்து 10ஆம் வசனத்தை வாசிப்போம். அம்மனிதர் இரவு தங்க விரும்பவில்லை. எனவே அவர் சேனமிட்ட 2 கழுதைகளுடனும் தம் மறுமனைவியுடனும் புறப்பட்டு எருசலேம் என்ற எபூசுக்கு அருகே வந்தார். இப்போ வந்து 19 10 முதல் 30 உள்ள இறை வார்த்தைகளை 2 பகுதிகளாக பிரிக்கிறோம். 10 to 21, 22 30. 10 to 21 வந்து ஒரு சமூகம் எப்படி ஒரு விருந்தினர்களை சந்திக்கிறது என்கின்ற ஒரு அழகான செய்தி. அதே போல் 22 30 வரைக்கும் ஒரு சமூகத்தினுடைய ஒழுக்க கோட்பாடு விருந்தினர்களை நோக்கி எப்படி இருக்கிறது என்கின்றது. அதாவது சோஷியல் அவுட்ரேஜ் அண்டு மாரல் அவுட்ரேஜ் என்று ஆசிரியர் அழகாய் பகுத்து சொல்கிறார்கள் விவிலிய விளக்க உரைகளில். இப்போ 10 to 21 பகுதியை நம்ம பார்ப்போம். சரிங்களா? 10ஆம் வசனம். அம்மனிதர் இரவு தங்க விரும்பவில்லை. எனவே அவர் சேனமிட்ட 2 கழுதைகளுடனும் தம் மறுமனைவியுடனும் புறப்பட்டு எருசலேம் என்ற எபூசுக்கு அருகே வந்தார். அவர்கள் எபூசை நெருங்கிய பொழுது அந்தி மாலை ஆகிவிட்டது. வேலையால் தம் தலைவரிடம் நாம் எபூசுக்கு சென்று அங்கே இரவை கழிப்போம் என்றான். அவன் தலைவர் அவரிடம், நாம் இஸ்ரேல் மக்கள் அல்லாத வேற்றினதர் நகர் பக்கம் செல்லாமல் கிபையாவுக்கு கடந்து செல்வோம் என்றார். சரிங்களா? 10 to 12 இதை நம்ம பார்க்குறோம். இதில் வந்து சின்ன சின்ன அழகான செய்திகள் அடங்கி இருக்குது. அதனுடைய சோஷியல் ஃபைபர், ரிலிஜியஸ் சென்டிமெண்ட்ஸ், சமூக உறவு கோட்பாடுகள், அதே மாதிரி சமய நெறிமுறைகள் அது அழகாக இந்த பகுதி தாங்கி இருக்குது. அதை நம்ம பார்ப்போம். இந்த 19ஆம் அதிகாரம் 10 முதல் 12 உள்ள இறை வார்த்தைகளில் ஒரு சின்ன ஒரு கருத்தை முன் வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் உள்ளே கொண்டு போகிறேன், உங்களை கூட்டிகிட்டு போகிறேன். இப்போ வந்து இந்த வர்ணனையாளர், அதாவது இந்த கதை சொல்லுகிற அந்த ஆசிரியருடைய கதை சொல்லும் திறனுக்கு இந்த பகுதி ஒரு நல்ல ஒரு சான்றாக இருக்குது. அதில் வந்து நல்ல அழகான உரையாடல்கள் இருக்குது. வேலைக்காரன் பேசுகிறான், லேவி பேசுகிறா, அப்படி அதனுடைய கருத்தை சொல்கிறாங்க, வாதம் விவாதம், அப்புறம் ஒரு முடிவெடுக்கிற அழகான டயலாக் மூலமாக அந்த பேசேஜ் நகருது. முதலாவது. இரண்டாவது மாமனார், மருமகன், அதே மாதிரி வந்து மகள், இந்த 3 பேருடைய கூட்டணியில் ஒரு சின்ன கருத்தையும் ஆசிரியர் முன்வைக்கிறாரு. என்ன சொல்கிறாருனாக்க, மாமனார் பற்றி நம்ம பேசணும், மருமகனை பற்றி நம்ம பேசணும், மகளை பற்றி நம்ம பேசலையே அப்படின்ற ஒரு கேள்வி உங்களுக்கும் எனக்கும் இங்கே பார்க்குறவங்களுக்கும் இருக்கும். அந்த மகளை பற்றி பேச அதிக செய்திகள் கொடுக்கப்படவில்லை. ஆனால் நம்ம மனசுக்குள்ளே இந்த பகுதியை கடந்து வரும்போது ஒரு சில எழுச்சிகள் நம்ம மனதுக்குள்ளே வருது. அதை ஒன்று ஒன்றா பார்ப்போம். உண்மையிலேயே அவள் விபச்சாரியா? அந்த கேள்விக்கு ஜனஹ் என்ற வார்த்தை நம்ம விளக்க சொன்னேன். உண்மையில் விபச்சாரியா, வேசித்தனம் செய்தவளா? முதலாவது. இரண்டாவது, ஒரு பெண்ணால் ஆணுக்கு விவாகரத்து கொடுக்க முடியுமா? ரெண்டாவது கேள்வி அந்த பெண்ணுடைய கதாபாத்திரம் முன்பாக வைக்கிறது. மூன்றாவது, கணவன் தன் வீட்டுக்கு வந்தபொழுது மகிழ்வோடு வரவேற்கிறாள், நல்ல பெண்ணாக இருக்கிறாங்க, ஆனால் கணவனோடு திரும்பி போக அவருக்கு விருப்பம் இருந்ததா? அந்த ஒரு கேள்விக்கு விடை இல்லை. இனிய இதயங்களே, எடுத்து வாசி நிகழ்ச்சியில் நீதி தலைவர்கள் புத்தகத்துக்குண்டான விவிலிய இறை வசனங்களுக்கு செவிமடுத்துக் கொண்டிருக்கின்றோம். இதன் தொடர்ச்சியை மீண்டும் அடுத்த பகுதியில் பார்ப்போம். அதுவரை இணைந்திருங்கள். இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க. ரொம்ப அழகாக குறிப்பிடுவார். மனிதநேயமில்லாத ஒரு சமுதாயத்தில் மனிதநேயத்தை விதைக்க அழைக்கப்படுவோம் என்று அழைப்பு விடுப்பார். தன்னுடைய வக்கிர புத்தியை, வக்கிர பசியை தீர்த்து கொள்ள மனம் படைத்த காமுகர்கள்.